திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு 1364 ரவுடிகள் உள்ளதாக கணக்கீடு செய்த நிலையில் ரவுடிகளை கட்டுப்படுத்த திமுக அரசும் காவல்துறையும் தவறியதால் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை சுமார் 1842 ரவுடிகளாக உயர்ந்துள்ளனர். ரவுடிகள் எண்ணிக்கை இவ்வளவு உயர்ந்ததற்கும் தொடர்ந்து கொலை, கொள்ளை, ஆட்கடத்தல், போதைப்பொருள் விற்பனை, சமூக மோதல்கள் போன்ற குற்றங்கள் நடக்க அனுமதித்தவர்கள் யார்? இந்த ரவுடிகள் காவல்துறைக்கு தெரியாமலா சரித்திர குற்றவாளிகளானார்கள்? தமிழக காவல்துறையில் என்ன நடக்கிறது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு 1364 ரவுடிகள் உள்ளதாக காவல்துறை புள்ளி விவரம் கூறுகிறது. அதிகபட்சமாக தாடையூத்து காவல் சரகத்தில் 520 பேரும், நான்குநேரி காவல் சரகத்தில் 350 பேரும், சேரன் மகாதேவி காவல் சரகத்தில் 340 பேரும் ரவுடிகள் பட்டியலில் உள்ளனர். ஆனால் ரவுடிகளை கட்டுப்படுத்த திமுக அரசும் காவல்துறையும் தவறியதால் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை திருநெல்வேலி புறநகர் பகுதியில் 732 ரவுடிகளும், நான்குநேரியில் 497 ரவுடிகளும், வள்ளியூரில் 46 ரவுடிகளும், அம்பையில் 281 ரவுடிகளும், சேரை பகுதியில் 286 ரவுடிகளும் என 1842 ரவுடிகள் உள்ளதாக புள்ளி விவரம் கூறுகிறது. இதுவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டது, கைது செய்யப்படாமல் உள்ளது, சிறைக்கு சென்றது, விசாரணையில் உள்ளது என 4061 வழக்குகள் இந்த 6 மாதத்தில் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் பதிவாகியிருக்கிறது. இந்த 1824 பேர் எதனால் ரவுடிகளாக வளர்ந்து நிற்கின்றனர்? ரவுடிகள் எண்ணிக்கை இவ்வளவு உயர்வதற்கும் தொடர்ந்து கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், போதைப்பொருள் விற்பனை, சமூக மோதல்கள் போன்ற குற்றங்கள் நடக்க அனுமதித்தவர்கள் யார் என்ற கேள்வி எழுகிறது. இந்த சமூக விரோதிகள் காவல்துறைக்கு தெரியாமலா சரித்திர குற்றவாளிகள் ஆனார்கள்? தமிழக காவல்துறை, மாவட்ட காவல்துறை, உளவு பிரிவு ஆகியவை சாதிய ரவுடிகள், மாமூல் வசூல் ரவுடிகள், முன்விரோத பிரச்சனை ரவுடிகள் A+B என வகைப்படுத்திய பிறகும் ரவுடிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க தவறியது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. காவல்துறை என்ன செய்கிறது என்ற கேள்வி மேலோங்கி நிற்கிறது. உருவாக்கப்பட்ட ரவுடிகள் பட்டியலில் குற்றவாளிகள், குண்டர்கள், திருடர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள், மிரட்டி பணம் பறிப்பவர்கள் என தெளிவாக வகைப்படுத்த தெரிந்த காவல்துறையினருக்கு அவர்களை கைது செய்ய தெரியாதது ஏன் என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இந்த புள்ளி விவரங்களோடு காவல்துறையின் நடவடிக்கை நின்றுவிட்டதுதான் உச்சமான அவலம். அந்த குற்றச்செயல்கள் செய்பவர்களை தொடர்ந்து கண்காணித்து குற்றங்களே நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், குற்றவாளிகளுடைய நடமாட்டத்தை கண்காணித்து நடவடிக்கை தீவிரப்படுத்த தவறிவிட்டதாகவே மாவட்ட மக்கள் கூறுகின்றனர். அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கடந்த 200 நாட்களில் மதுரையில் 40 பேரும், தூத்துக்குடியில் 35 பேரும், நெல்லையில் 17 பேரும், தென்காசியில் 8 பேரும், கன்னியாகுமரியில் 9 பேரும் அநியாயமாக படுகொலைகளால் உயிரிழந்திருக்க மாட்டார்கள் என்று கூறுகின்றனர். குறிப்பாக மே மாதம் 4ஆம் தேதி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்குமார் படுகொலை, மே 20ஆம் தேதி தீபக் ராஜா உள்ளிட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் என அவரது உறவினர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.